அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி விளாக் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ப்ளவுஸ் கிட்ட கட் பண்ணி வச்சிருந்தேன். அத இன்னைக்கு வந்து காலையிலேயே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்தேன். மேட்சிங் நூல்லாம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 சுடிதார் டாப் மட்டும் வந்து தைக்கணும். பேண்ட் இல்ல, டாப் மட்டும் வந்து தைக்கணும். இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தாலே இன்னுமாடா இது முடியல அப்படின்ட்டு வந்து தோணும். இன்னும் வந்து எங்களுக்கு முடியல. இப்போ வந்து அடிஷ்னல் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து சாண்டல் வந்து குடுத்துருந்தாங்க. திடீர்னு வந்து இந்த கிரீன் கலர் குடுத்துட்டு, சாண்டல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த கிரீன் கலர வந்து தச்சு குடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அத தான் வந்து தச்சுட்ருக்கோம். சட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து தச்சோம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம். பொம்பள பிள்ளைங்க போடுவாங்கல்ல அந்த சட்டை. இந்த சாண்டல் கலர் சட்டை பார்த்தீங்கன்னா, 600 பீஸ் கிட்ட வந்து எங்களுக்கு குடுத்துருந்தாங்க. இத வந்து நல்லா நீட்டா தச்சு 5 பட்டன் வச்சு நீட்டா தச்சு வைங்க. நாங்க திடீர்னு வந்து கேட்போம். அப்போ வந்து குடுக்கணும் அப்டின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. திக்கி திணறி ஒரு 400 பீஸ் வந்து தச்சுட்டேன். இத குடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கிட்ட ஆகப்போது. இந்த 50 பீஸ் தச்சுமே 1 மாசம் ஆயிருச்சு. அந்த இடத்துலயே இருக்கு. காஜா மட்டும் வெட்டி குடுத்தோம் அப்டின்னா, ஒரு அக்கா வந்து பட்டன் காஜா வந்து போட்டு குடுத்துருவாங்க. அந்த காஜா வெட்டுறதுக்கு டைம் இல்லாம அது அந்த இடத்துலயே இருக்கு. இந்த ஸ்ட்ராபெர்ரி நோட்டு வந்து என் மக வந்து ரெடி பண்ணி குடுத்துருந்தா. பார்க்க அழகா இருந்துச்சு. "ஏதாவது எழுத வச்சுக்கோங்கம்மா" அப்படின்ட்டு வந்து காலையில வந்து குடுத்துருந்தா. சரி குடு நான் ஏதாவது எழுத வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து வச்சிருக்கேன். என்ன ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தா, "எதுலயாவது பண்ணி குடு" அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். நெறைய ஆப்பிள் இந்த மாதிரி நெறைய என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெர்ரி வந்து பண்ணி குடுத்துருந்தா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஹூக் வைக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. சாரி சிஸ்டர். நான் வந்து இந்த மில்டன் 505 இந்த ஹூக் வந்து நான் ரீசென்ட்டா யூஸ் பண்றேன். இது வந்து மொத்தமா ஹோல்சேல் கடையில இந்த மாதிரி மொத்தமா நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். இப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸ் வந்து எங்களுக்கு ரூ. 75 அந்த மாரி தான் இருக்கும். தனித்தனியா வாங்கும்போது நமக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படியாச்சும் வந்து இன்னைக்கு 8 ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.